அண்ணே வணக்கம். வணக்கம். அதாவது நேற்று போராட்டம் நடந்தது உங்களுக்கே தெரியும். இடைக்காலமா ஒரு வாரம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வீட அகற்றிக்கங்க, வேற இடத்துக்கு போங்க அப்படின்ற மாரி. அடுத்த கட்ட பணிகள் எந்த மாரி போயிட்டு இருக்கு? நேற்று போராட்ட காலத்துல நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா எதிர்த்து நின்னதுனால காவல்துறை நமக்கு அந்த ஆடியோ முன்னாடி பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப டிஆர்ஓ என்ன சொல்லிட்டு போனாருன்னா, நீங்க என்ன நடவடிக்கைகளுக்கு நீங்க உட்படுத்துறீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 6 நாள் டைம் கால அவகாசம்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம வச்ச கோரிக்கை, எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, எங்களுக்கு இந்த எடுத்த இடத்துக்கு பதிலாக ஒரு இடத்துல 3 சென்ட்டுக்கு மிக இல்லாம வீடு கட்டி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை நீங்க கண்டிப்பா செய்யணுங்கிறது தான். அவங்க அதை கண்டிப்பா செஞ்சு தருவாங்கன்னு நம்ம நம்பி இருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து அவங்க நேத்துல இருந்து போராட்டத்தை தான் நாங்க தான் சொல்லிட்டோம்ல, 6 நாள் டைம் கொடுத்துட்டோம்ல, 6 நாள்ல நீங்க என்னன்னு பார்த்துட்டு நீங்க இந்த இடங்களை நீங்க அப்புறப்படுத்தணும்னாங்க. நம்ம வச்ச ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு மறுவாழ்வு அமைப்புக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுப்பதும், அதுக்கப்புறம் முதல்ல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இந்த நிலம் கையகப்படுத்துறதுல. அந்த 94 மதிப்பீடை வச்சு 2003 போட்டு பணத்தை பெரிய லெவல்ல கையாடல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராம நாங்க எப்படி போக முடியும்? நீ எங்க பேரை வச்சு நீ 500 கோடி கொடுத்தேன்னா அப்ப நாங்க என்ன எங்க தெருவுலயா போய் வீடு கட்டிட்டு இப்படி இருக்கிறது? போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறும். அது இல்லாம மூத்த வழக்கறிஞர்களை சந்திச்சு நம்மள்ட்ட இருக்க எல்லா ஆவணங்களையும் ஒப்படைச்சிருக்கோம். அதாவது 2009 கொடுத்த நோட்டீஸு, 94 என்ன போட்டிருக்காங்க, 2013 யாருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இடைப்பட்ட கேப்ல எப்படி பணம் கொடுத்துருக்காங்க, வீடுகளை மதிப்பீட தப்பா போட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, ஆளை எப்படி பண்ணியிருக்காங்க, வாய்மொழியா வீடு தரேன் இடம் தரேன்னு ஏமாத்துனது, இது எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தியிருக்கோம். டிஆர்ஓட்ட நம்ம இப்போ எழுத்துப்பூர்வமா ஒரு மனுவை நேற்று சொன்ன மாதிரி கொண்டு போய் கொடுக்க போறோம். நம்ம இப்போ வச்சிருக்க ஒரே ஒரு கோரிக்கை, கோர்ட்லயும் நீதிமன்றத்திலும் போய் கேட்க போறது, எங்களுக்கு அந்த 2013 சட்டத்தை அமல்படுத்தாதது ஏன்? அதை மறைத்த அதிகாரிகள் மீது முதல்ல நடவடிக்கை, ஒரு குழு அமைக்கணும்ல. அப்ப 2013 சொன்ன சட்டத்தை நீ மீறிட்டேல, 3 மடங்கு தொகைங்கிறது, ஷெட்யூல்டு கம்யூனிட்டிக்கு என்னென்ன மறுவாழ்வு அமைப்புக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் எதுவும் செய்யலைல. எந்த ஒரு நிவாரணமும் செய்யாம நான் பணம் கொடுத்துட்டேன். இந்த பணம் கொடுத்த முறையெல்லாம் இப்ப ஒவ்வொன்றும் கேள்விப்படுறப்ப பார்த்தா கேலி கூத்தா இருக்கு. ஒரு பேரை கேட்டிருக்கீங்க, நீ ஒரு வீட்டை பார்த்துருக்க, ஒரு போட்டோ எடுத்திருக்க, அவங்கள்ட்ட அது என்ன எவ்வளவுக்கு கட்டுன, தேக்கு மரம் போட்டையா, புளிய மரம் போட்டையா, வேப்ப மரம் போட்டையான்னு கூட கேட்கல. உன் இஷ்டத்துக்கு ஒரு போட்டோ வச்சு 10,000 20,000 அனுப்பியிருக்காங்க. இந்த பாமர மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, நிலத்து கொடுக்கல வீட்டுக்கு தானே வாங்கி வச்சுக்கோம்னு உண்மையை சொல்ல போனா வாங்கி விட்டாங்க. அதாவது மிகப்பெரிய ஏமாத்து வேலை, சீட்டிங் வேலை. இதற்கு பின்புலமா அமைச்சர் மூர்த்தி அவர்களோட பின்னணியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சென்ட்டுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன், ஒரு சென்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் மோசடின்னு வச்சுக்கோங்க. 633 ஏக்கருக்கு எத்தனை கோடி மோசடி நடந்திருக்கும்? இந்த பணமெல்லாம் எவன்கிட்ட இருக்கு? எனவே பண மோசடிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுடைய போராட்டத்தோட இறுதி முடிவு ஒன்று சொல்றோம், கேட்டுக்கோங்க. சின்ன உடப்பு கிராமத்தில் இருக்கும் ஒரு தேவேந்திரர்கள் அனைவருக்கும் சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அது எப்படி வீடு கட்டி கொடுக்கணும்னா, நான் 10 சென்ட் வச்சிருக்கேன், இதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். 10 சென்ட்ல நான் ஒரு 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2 பசங்களோட வாழ்றேன். 10 சென்ட் என் பேர்ல இருக்கு, எனக்கு ஒரு அவார்டை கொடுத்துட்டு நீ வெளியே போன்னு சொல்ற, என் 2 பிள்ளைகள் எங்க போவாங்க? அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கும் நீ தனியா வீடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும். அரசாங்கத்தை நாங்க இப்பயும் சொல்றோம், எங்களுக்கு எதிரிகளா நாங்க பாவிக்கல, உங்களுக்கு வாக்களிச்ச ஓட்டாண்டிகளா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சொல்ற திரும்ப ஒண்ணு சொல்றோம், கேட்டுக்கோங்க. எங்களுக்கு வீடுகளை கொடுத்துடணும். ஏர்போர்ட்டுக்கு 4 முறை நிலம் கொடுத்துருக்கோம். எங்களோட விவசாய நிலத்தை அர்ப்பணிச்சிருக்கோம். அந்த விமான நிலையமே அது குடும்பர்களுக்கான விமான நிலையம், அது தேவேந்திர குலத்துக்கான விமான நிலையம். மதுரை தேவேந்திர குல விமான நிலையம் தான் நீங்க பேரை வைக்கணும் அப்படி பார்த்தா. எனவே எங்களுக்கு நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கு. 50% விமான நிலையத்தில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு சொந்த வீடுகள் வழங்கப்பட வேண்டும். கண்ணியமான முறையில் எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் படிப்பு இருக்கு, இந்த படிப்பு முடிகிற வரைக்கும் முறையா கால அவகாசம் கொடுத்து நாங்க வெளியேறதுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த மதிப்பீடுக்கான பணம் இருக்குல்ல, அதை இப்போ உள்ள மார்க்கெட் வேல்யூக்கானதையும் கொடுத்து வீடும் கொடுக்கணும். இந்த மோசடி செஞ்சவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். சரியா? அதே மாதிரி நேற்று அவங்க அதுக்கு என்ன இறந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன இந்த மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியரை ஒட்டுமொத்தமா அவங்க மேல வன்கொடுமை சட்டம், தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை கண்டிப்பா இந்த அரசு வழக்கே பதிவு பண்ணணும். அந்த அம்மா பேசின வார்த்தை அவ்வளவு கொடூரமான வார்த்தை. வாழ்வாசாவான்னு இருக்கிற இடத்துல அவங்க பேசுனது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதையும் தமிழ்நாடு தேர்தல் மாசம் மற்றும் எங்களுடைய எல்லா அமைப்புக்கு தரவும் கண்டிக்கிறோம். வார்த்தையை பதிவு செய்யலாமா சார்? எதை வார்த்தையை பதிவு செய்யல? ஏன்னா போராட்ட காலத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கப்ப நான் போன்ல பேசுறேன், பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அதனால பதிவு செய்ய முடியல. இன்னும் என் போன்ல அப்படி ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. நில மதிப்பீடை போட்டு 2001 2021 பணம் கொடுத்துருக்கீங்க. அப்ப எங்களுக்கு தேவை என்னன்னா, நீ 94 மதிப்பீடுல பணத்தை வாங்கி என்ன பண்ண? 94 மதிப்பீடுல கொடுத்துட்டு நீ ஏன் மத்திய அரசு 2021 வாங்கியா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? எல்லாமே இங்க இருக்கு. நமக்கான ஆணையம் ஒன்று சொல்றாங்க, என்ன
அதுக்கு நமக்கான ஆட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி ஆணையம் இன்னைக்கு 3 நாளா இவ்வளோ 1000 போலீஸ் வந்துச்சுன்னு தமிழக ஊடகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த ஆணையம்லாம் எங்கே போச்சு? நல்ல வேளை நாங்கள் பட்டியலிருந்து வெளியே போகிறோம். அதுக்கான போராட்ட காலத்தில் இருக்கிறதுனால அந்த மானங்கட்ட ஆணையம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யவும் வேணாம். இறுதி அரசுக்கு என்ன கோரிக்கை இருக்கு? அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. அரசியல் வேறு, சமுதாய கால் புரட்சி வேறு. இங்கு உங்களை மதித்து நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். நீங்கள் எங்களை சார்ந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில், விருதுநகர் தொகுதியில் தான் ஜெயிக்க வச்சுருக்கோம். எல்லா தொகுதியிலையும் தான். நீங்கள் எங்களுக்கு எதிரியா? எங்களுக்கு மணிமண்டபத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டீங்க, வெண்ணிக்கால் ஆடி கொடுத்தீங்க. அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ சீரும் சிறப்புமாக வந்து உங்களை நாங்கள் வந்து போற்றி புகழ்ந்தோம். இப்போயும் ஒன்று உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நான் உங்கள்கிட்ட, உங்கள் மனைவி நீங்கள் முதல்வராகிறத எவ்வளவு அழகாக கண்ணீர் சிந்த உங்களை வந்து பார்த்தாங்க. உங்கள் மகனை முதல்வராக்க விடாததுக்கு மிகப்பெரிய சதியை இந்த தென் தமிழகத்தில் 2 அமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூர்த்திங்கிற அமைச்சர் ஒன்று, இன்னொன்று சேகர் பாபு. அவர் ஆலயங்கள்லாம் எங்கள் உரிமையை பிடிங்கி அவர் ஒரு பக்கம் ஆட்டை போடுறாரு, மூர்த்தி ஒரு வேலையை செய்கிறாரு. இந்த 2 அமைச்சர்கிட்ட இருந்து உங்கள் மகனோட முதல்வர் நீங்கள் உங்கள் மகனை முதல்வர் ஆக்கணும்னா இந்த தேவேந்திர குலத்தோட இந்த மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் இல்லை இங்கே இருக்க உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் பகை வேணான்னு அறிவுறுத்தல் பண்ணி இந்த சின்ன உடைப்பு கிராமத்துக்கு நீங்கள் நிவாரணம் வழங்கி பாருங்கள். என்னைக்கு நாங்கள் அரசியல் எதிரியாக உங்களை நாங்கள் பார்க்காம நாங்கள் பயணத்தை தொடருவோம்.